இறை வணக்கத்துடன் ஓவியக்கலை ஆர்வலர்களுக்கு ஓவிய நுண்கலை ஆசிரியர் KP கணியின் அன்பான வணக்கம். இறைவன் அருளிய அருட்கொடையாம் கலைகளின் தாயாக விளங்கும் இந்த ஓவியக்கலை ஆரோக்கியமான மனிதனாய் பிறப்பது அரிது. இது தமிழ் மூதாட்டி ஔவையின் கூற்று. அதை காட்டிலும் அரிது கலைஞனாய் பிறப்பது என்பதை கலை வசப்பட்டவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். சிறு வயது முதல் கலைக்குள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்பவர்கள் உங்களை நீங்கள் முழுமை பெற்ற கலைஞனாக மாற்றிக்கொள்ளும் பொழுது மட்டுமே மேற்சொன்ன பெருஞ்சிறப்பு உங்களை வந்தடையும். எனவே கலைகளுக்குள் இல்லாதவர்கள் கலையின் சிறப்பை உணர முடியுமா? அவர்களின் கருத்துரை முழுமை பெற்றதாக இருக்குமா? எனவே உங்களை சிறப்படைய செய்து வாழ்க்கையின் தரத்தினை உயர்த்திக் கொள்வது உங்கள் கையிலேயே உள்ளது. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் திறமையின் மேலாக நம்பிக்கை வைத்து கலையின் மேல் அதிக ஆர்வம் கொண்டு கண்டிப்பாக நான் ஒரு முழுமை பெற்ற ஓவியக் கலைஞனாக ஆவேன் என மன உறுதி கொண்டவர்கள் மட்டும் எங்களை தொலைபேசி தொடர்பு கொள்ளுமாறு பணிபண்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வாருங்கள் அன்பர்களே, வீடியோவிற்குள் செல்லலாம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவலயம் போற்றும் குரல் தந்த கோமானின் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு என்ற நல்வாக்கினையே முதல் வாக்காக கொண்டு அன்புடன் துவக்கம் செய்கிறோம். ஓவியக்கலை ஆர்வலர்களுக்கும் ஓவிய நுண்கலை மாணவர்களுக்கும் ஓவிய நுண்கலையின் பொற்காலம் உங்களை அழைக்கின்றது. மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் KP கணியின் அன்பான வணக்கம். கடந்த 8 ஆண்டுகளாக மதுரையில் நமது விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையம் இயங்கி வருகிறது. இந்த பயிற்சி மையத்தில் அநேக மாணவர்கள் பயின்று நல்ல முறையில் பயிற்சி பெற்று தற்பொழுது அவர்கள் நல்ல வருமானம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நமது பயிற்சி மையத்தில் நடப்பு 2021ஆம் ஆண்டுக்குரிய இந்த நடப்பு பேட்சில் படித்து முடித்த நல்ல முறையில் பயிற்சி பெற்று நல்ல தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் வரைபடங்களும் அவர்களுடைய ஃபீட்பேக், வீடியோ ஃபீட்பேக், பயிற்சி பற்றிய கருத்துரைகளும் வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. புதியதாக இந்த பயிற்சியில் இணையும் மாணவர்களுக்கு அடுத்த 2022ஆம் ஆண்டிற்குரிய பயிற்சி ஆரம்பமாக இருக்கிறது. இது புதியதாய் பயில விரும்பும் ஆர்வலர்களுக்கும் ஓவிய மாணவர்களுக்கும் ஓவிய நுண்கலையின் பொற்காலம் உங்களை அழைக்கின்றது என்றே சொல்லலாம். எனவே மாணவர்கள் தங்களது ஆர்வத்தை இடைவிடாது பயிற்சி பெற்று தெளிவு பெற்று நமது பயிற்சி மையத்தில் இணைந்து பயன்பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓவியக்கலை ஆர்வலர்களுக்கும் ஓவிய நுண்கலை மாணவர்களுக்கும் ஓவிய நுண்கலையின் பொற்காலம் உங்களை அழைக்கின்றது. வணக்கம். வணக்கங்க. விவேகன் இன்ஸ்டியூட்டில் ஒரு ஓவிய நுண்கலை டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க. உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் கரணுக்கா. நான் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டையிலேருந்து வரேன். கந்தரோட்டை பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்துலேருந்து வரேன். ஓவிய நுண்கலைக்காக வந்து ரொம்ப சிரமப்பட்டு வந்துருக்கீங்க. புதுக்கோட்டையிலேருந்து மதுரை வந்திருக்கீங்க. ஆமாங்க. ஒரு இப்போலாம் வந்து ஆன்லைன் வகுப்பு தபால் மூலம் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அதுக்கு இந்த ஓவிய நுண்கலை வந்து அந்த மாதிரி வகுப்புகளுக்கு சாத்தியமாகுமா? கண்டிப்பாக சாத்தியப்படாதுக்கா. ஏன்னா நிறைய பேர் பற்றே கற்றுக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. வந்து பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த தத்துருவமாக கொண்டு வர முடியாது. எல்லாரும் வரைகிறாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம கற்றுக்கிட்டோம்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். நம்ம சாரு வந்து நல்லா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவாரு. அதோட இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல். நம்ம வந்து இங்கே
நேரில் வந்தால் நம்மளுக்கு ஏகப்பட்ட டவுட் வரும். அது அப்பப்போ கிளியர் பண்ணி நம்ம சார் வந்து நம்மளை அப்படியே முறைப்படி கொண்டு போயிடுவார். ஆன்லைனில் வந்து அது பண்ணவே முடியாது. ஓவிய வகுப்புக்கு ஆசிரியரோட வழிகாட்டுறதுக்காக முக்கியமாக வேணும். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு தேடுதல் இருக்கிறதுனால தான் இந்த ஓவிய வகுப்பு வந்திருக்கீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் வரைஞ்சிருப்பீங்க. அதுக்கும் இப்போ வரைகிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அதை நீங்கள் உணர்வுபூர்வமாக கொஞ்சம் சொல்லுங்கள். முன்னாடி வரைஞ்ச படம்லாம் வச்சுருக்கேங்க வீட்டில். அந்த படத்தை இப்போ சார் வந்து சேரும்போது படம் ஒன்று வரைஞ்சி காட்டுங்கன்னு சொன்னார். நான் வரைஞ்ச படம் தான் சார் வச்சுருக்காரு. அப்படி அந்த படத்தை இப்போ பார்த்தாலே எனக்கு மாதிரியாக இருக்கு. அது எப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து எல்லாமே 6 மாதத்தில் வந்து எல்லாமே சொல்லிக் கொடுத்தாரு. நமக்கு சொல்லிக் கொடுத்த பிறகு அதுக்கடுத்து நம்ம வரைகிற படம் வந்து ரியாலிசம் அப்படியே தத்துரமாக நம்ம வரைஞ்சி கொண்டு வந்துடணும். ஆயில் பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அப்படியே நம்ம தத்துரமாக கொண்டு வந்துடணும். அடிப்படை தெரியாம அடிப்படை தெரிஞ்சு இப்போ நம்ம ஒரு படத்துல எப்படி இருக்கு, அதான் ஒரு படத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்தபடி அப்படியே எல்லாமே வரைஞ்சிடணும். இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ முன்னாடி உள்ள படத்தையும் இப்போ வீட்டில் முன்னாடி உள்ள படம் அப்போ வரைஞ்ச படம் பார்க்கும்போதெல்லாம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு அப்படின்னாங்க. இப்போ வரைஞ்சிருக்காது என்ன இப்படி வரலாம், இப்படி வருகிற அடிப்படை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து நமக்கு நல்ல இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ கோயிலெல்லாம் படம் பார்க்கணும், ஒரு ஆர்டிஸ்ட் வரைகிறாருன்னா அதில் வந்து எவ்வளோ மிஸ்டேக்குன்னு நம்ம இப்போ கண்டுபிடிச்சிடலாம். முன்னாடி பார்க்கும்போது சந்தோஷம். முன்னாடி அதை கற்றுக்காமல் இருக்கும்போது அந்த மிஸ்டேக்கெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. சூப்பராக வரைஞ்சிருக்காங்க அது மாதிரி போயிடும். இப்போ வந்து எல்லா மிஸ்டேக்கும் ஒருத்தர் ஓவியர் இருக்காருன்னா இப்போ அவர் நல்லா வரைஞ்சாருன்னா ஓவியம் எதுன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி. சரி, இப்போது இந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸ்க்காக உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எதுவும் கொடுக்குறாங்க? கொடுக்குறாங்க. மொத்தம் 24 பாடம் திட்டாக்கா. அது வந்து 3 வகையாக பிரித்து புக்கு 3 வகையான புக்கு தராங்க. அது எல்லாமே உங்களுக்கு நல்ல உபயோகம். நல்ல உபயோகம் வருது. அந்த புக்கிலே ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அது அந்த புக்கில் உள்ளதை பார்த்தாலே நம்ம நிறையா விஷயம் கற்றுக்கலாம். இந்த வகுப்பு படித்ததில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சந்தோஷம். உங்களோட உண்மையான ஷேரிங்க்கு அங்கேருந்து இங்கே வந்து படிச்சு. ஆமாக்கா, ரொம்ப கஷ்டம்க்கா. ஒரு நேரடி ஒரு ஆசிரியரோட வழிகாட்டுதல், ஒரு சுற்றி இருக்கக்கூடிய அனுபவங்களோட சேர்த்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்ததுலேருந்து வாழ்த்துக்கள். நல்ல ஒரு மிகச்சிறந்த ஓவியர். சரி, நன்றி. சரி.